ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாம்பார் பவுடர் பண்ண போகிறேன். சிம்பிளாக ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்டு டேஸ்டியாகவும் இருக்கும். இது ஆக்சுவலாக நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். நான் வந்து கொஞ்சமாக மெஷர்மெண்ட் போட்டு நான் செஞ்சுட்டு சாம்பார் செஞ்சு கொடுத்தேன் ஹஸ்பண்டுக்கு. அவர் வேறு லெவலில் இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்குது வாசனையா. ஸோ இதே ட்ரை பண்ணி நீ அப்படின்னு சொன்னார். சரி, ஓகே, அந்த வீடியோ உங்களுக்கும் டெமோவாக காட்டலான்றதுக்காக தான் இது வீடியோவாக இப்போ நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, கடலைப்பருப்பு ஒரு 3 ஸ்பூனு, துவரம்பருப்பு ஒரு 3 ஸ்பூனு, அரை ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடுகு, ஒரு 8 காஞ்ச மிளகா, வெந்தயம் ஒரு 5 ஸ்பூனு, உளுந்து வந்து 1 ஸ்பூன் எடுத்த போகிறோம். எல்லாமே குவான்டிட்டி நான் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். நீங்கள் அதிகமாக தேவைன்னாக்கா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். காஞ்ச கருவேப்பிலை இது வீட்டிலே காஞ்சிது. அதுக்கு தேவையான பெருங்காய பவுட்ரு இது வீட்டிலே பண்ணுது. அண்டு இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, சின்னமான்னு சொல்லுவாங்க, அதாவது லவங்கப்பட்டை. அந்த தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டு பண்ணிங்கனாக்கா நல்லா சாம்பார் வாசனையாக மனமாக நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக அது நான்வெஜ்ஜில் சேர்க்குறது, இருந்தாலும் சாம்பாரில் போட்டு பாருங்கள். நான் பார்த்த வீடியோவில் அப்படி தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு நான் ட்ரை பண்ணது. ஸோ நீங்களும் இதை பார்த்து ட்ரை பண்ணுங்கள். வாங்க, இதை ஒவ்வொன்றா வறுத்து நம்ம பவுட்ரு பண்ணி சாம்பார் பவுட்ரு ரெடி பண்ணலாம். பருப்பு எல்லாம் வறுத்துட்டோம், இப்போ ஆற வச்சுட்டேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த கருவேப்பிலையிலே பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூனு, அண்டு சின்னமான் இதையும் நான் போட்டு பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் இதுவும் ஒரு அரை ஸ்பூனு ஒரு வாசனைக்காக நம்ம போட்டுக்கிறோம். இப்போ நம்ம இது இந்த பருப்புலாம் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துடணும். பவுட்ரு அரைச்சிட்டோம். செம்மையாக வாசனையாக இருக்குது. நல்லா கருவேப்பிலாம் நல்லா தனியாக வாசனைலாம் சூப்பராக இருக்குது. ஸோ இது என்னடா கலர் இந்த மாதிரி இருக்குது பார்க்காதீங்க, நம்ம கறிலீஃப் போட்டிருக்கோம் இல்லையா கருவேப்பிலை. ஸோ அதுவும் பெப்பரு மிளகா இதெல்லாம் தான் இந்த கலரை கொடுக்கும். இது இப்படி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசனையாக மணக்க சூப்பராக இருக்கும் சாம்பார். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு சாம்பாருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.